ஐயா பிரைஸ்லாடியா. சொல்லுங்க ஐயா, அந்த உங்க ஜபவதிக்கு போன் பண்ணா அந்த நோய் நொடிகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஐயா. எந்த நோயா இருந்தாலும் ஜெபம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர். ஐயா, எந்த நோயா இருந்தாலும் சரியாயிரும். இந்த மாதிரி பால் தினகரன் அந்த உங்க ஊழியத்துக்கு, அது என்ன இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு போன் பண்ணுங்க, எல்லா நோயுமே சரியாயிரும் சொன்னாங்க ஐயா. உண்மையா ஐயா? ஆமா, அதுதான் ஐயா. அண்ணன் ஜெபம் பண்ணா எல்லா நோயும் சரியாயிரும் சொல்றாங்க ஐயா. ஐயா ஐயா, இந்தியாவில் எய்ட்ஸ் நோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா. ஐயா, எய்ட்ஸ் நோய்க்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கலையா ஐயா? நீங்க ஜெபம் பண்ணா எய்ட்ஸ் நோய் சரியாயிருமா ஐயா? ஐயா சரி, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன் ஐயா. என் பேரு குமாரசாமி நாயுடு ஐயா. பேரு? என் பேரு குமாரசாமி ஐயா. மாடசாமி? ஆமா ஐயா. ஐயா, நான் ஐயா என்ன சொல்றேன்னா ஐயா, இந்த மாதிரி அண்ணன் பால் தினகரன் ஜெபம் பண்ணா புற்றுநோய், இருதய நோய், கண்ணு தெரியாதவன், கால் தெரியாதவன், காலு சரியில்லாதவன், எல்லாத்துக்குமே கால் நடக்க முடியாதவன் நடப்பானா, கண்ணு தெரியாதவன் பாப்பானா, செவிடன் கேப்பான்னு சொல்றாங்க ஐயா. உண்மையா ஐயா? ஐயா, வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்றது இருக்கட்டியா, அண்ணன் தினகரன் சொல்றாரு இல்லையா ஐயா? முடவர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் ஓட்டுகிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள் சொல்றாரு ஐயா. இப்படியா? உண்மையா ஐயா? ஆமாய்யா, ஆமா, உண்மைதான். அண்ணன் ஜெபம் பண்ணா சொல்லுங்க. பைபிள்ல சொல்லி இருக்கு, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க, விசுவாசிப்பவர்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லிட்டு இவைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆமா ஐயா, நான் படிச்சிருக்கேன். சொல்றாருல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள். அதாவது பாம்பையே கையில் பிடிப்பானா விசுவாசிக்கிறவன். அப்புறம் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. விஷத்தை குடிச்சாலும் விசுவாசிக்கிறவனுக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்றாரு. பால் தினகரன் குடும்பம் விசுவாசிக்கிற குடும்பம் தானே. அந்த குடும்பம் விஷத்தை குடிச்சா பிழைக்குமா? நான் கேட்கிறேன். பால் தினகரன் குடும்பம் விசுவாசிக்கிற குடும்பம் தானே. அவன் விஷத்தை குடிச்சா அந்த குடும்பம் பிழைக்குமா? நான் கேட்கிறேன். உண்மையான விசுவாசிக்கு விஷத்தை குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாது கர்த்தர் சொல்றாரு. நீங்க விசுவாசி தானே? ஐயா, நீங்க விஷத்தை குடிச்சா உயிரோடு இருப்பீங்களா? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க மேல. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் சொல்லலையா, வேதம் சொல்லுதுயா. விசுவாசிக்கிறவன் விஷத்தை குடிச்சாலும் ஒன்றும் செய்யாதுன்னு வேதம் சொல்லுது. நீங்க சொன்ன வேதம் தான் பைபிள் சொல்லுதுயா. நீங்க விசுவாசி தானேயா? நான் விசுவாசி இல்லையா, நான் அவிசுவாசி. நான் ஒத்துக்கிறேன், நான் விஷத்தை குடிச்சா செத்து போவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் விசுவாசி இல்ல. நீங்க விசுவாசி தானே? உங்க ஓனர் பால் தினகரன் அண்ணன் அவர் குடும்பம் எல்லாம் விசுவாசி தானே. அவங்க எல்லாம் விஷத்தை குடிச்சா உயிரோட இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா, கர்த்தர் சொல்றாருயா, நீங்க சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. நீங்க பைபிள படிச்சிருக்கீங்களா? ஐயா, பைபிள படிக்காம எப்படி ஐயா பேச முடியும்? ஐயா, நான் பூர்வீக எங்க தாத்தன் பாட்டன் காலத்திலே கிறிஸ்தவனா மாறிட்டான். ஏன்னா எங்க தாத்தன் வெள்ளக்காரன் வந்து எங்க தாத்தனுக்கு ஏதோ பிரியாணியோ என்னமோ வாங்கி கொடுத்துருப்பான்னு இருக்கு. அந்த பிரியாணிக்கு ஆசைப்பட்டு மதம் மாறின பக்கி தான் அவன். அந்த வீணா போனவன். நான் இப்ப இந்து மதத்துக்கு வந்துட்டேன், தாய் மதம் திரும்பிட்டேன். நானு ஏன் அந்த மதத்துல இருக்கணும்? நீங்களும் இந்து தான், நீங்களும் ஒன்னும் பெரிய கிறிஸ்தவர் கிடையாது. நேற்று காலையில மதம் மாறி இருப்பேன். எல்லாம் உங்க தாத்தன் பாட்டன் எதுக்காக மதம் மாறி இருப்பான்? நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க எல்லாமே இந்துக்கார பையதான். இங்க இருந்து மதம் மாறின பயல்கள் தான் வைங்களேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை உயர்வா பேசிட்டு இருக்கிற இந்துக்காரனெல்லாம் கிறிஸ்தவனா மதம் மாத்தன்னு சொல்லி இன்னைக்கு ஊரா அலையறானுவ, ஊழியம் அட்டுழியம் பண்ணிட்டு அலையறானுவ. ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வர நட்டம் இருக்கட்டு. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க எடுத்தீங்க, கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என்னுடைய நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. விஷத்தை குடிச்சாலும் அவனுக்கு ஒன்றும் செய்யாது விசுவாசிக்குன்னு சொல்றாரு. நான் கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு இந்த ஏஞ்சல் டிவில ஒருத்தன் இருக்கான், சாது சுந்தர் செல்வராஜ். அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அவன் விஷத்தை குடிச்சா பிழைப்பானா? விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறவனுக்கு விஷத்தை குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாது வேதம் சொல்லுது. நான் சொல்லலையா, வேதம் சொல்லுது. எம்பேரில் குற்றம் இல்லை. நான் எனக்கு சொல்லுங்கய்யா. சரி, நீங்க பேசுனீங்க, இப்ப நான் பேசட்டுமா? பேசுங்க ஐயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஐயா, எனக்கு என்ன பிரச்சனை ஐயா? இன்னைக்கு ஓவரா சீன் போடுறாங்க ஐயா. இன்னமும் இந்த பேய் ஓட்டுற மாதிரி இந்த டிவி நிகழ்ச்சியில் நடிக்கிறாங்க. ஏன் இப்படி இயேசுநாதர் பேரை கலங்கப்படுத்துறாங்க? என்னோட கவலை என்னன்னா, ஏன் இயேசு ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல கருத்துக்களை போதிச்சிருக்கிறாரு. அவர் பரலோகத்தில் இருக்க என் அப்பன் சிவனை, இறைவனை கும்பிட சொல்லியிருக்காரு. சொல்றாருல மத்திய அதிகாரத்துல, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிற எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை. இயேசு சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? பரலோகத்தில் எனக்கு ஒரு அப்பன் இருக்கான், அவனை எவன் கர்த்தர்னா இறைவன் அர்த்தம். அதாவது சமஸ்கிருதம். கர்த்தர் இந்துக்களோட சொல்லு, ஒன்னும் கிறிஸ்தவனுக்குள்ள சொல்லு இல்ல, சமஸ்கிருத சொல்லு. அது அந்த சொல்லு வேண்டிய அர்த்தம் என்னன்னா படைத்தவர்னு அர்த்தம்.
அப்ப எவன் இறைவன் பரலோகத்தில் இருக்கேன் அப்பன சிவனை இறைவன் சொல்றானோ அவன் தான் மோட்சத்துக்கு போவான்னு இயேசுவே சொல்றாரு. ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? இயேசுதான் தெய்வம், இயேசு நல்லவரு, நோயை குணப்படுத்துவாரு, அற்புதம் பண்ணுவாரு, ஆட்டுக்குட்டி பண்ணுவாரு சொல்லி ஏன் இந்த மக்களை ஏமாத்துறீங்க? ஏன் பைபிள் வசனத்தை மாத்தி மாத்தி இந்த மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணி ஏன் அறியாத மக்கள் நீங்க ஏமாத்தி கொண்டு இருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்க பால்சிநகரன் குரூப் ஆகட்டும், இந்த மோகன் சிலாசர்ஸ் ஆகட்டும், ஏஞ்சல் டிவில சாது சுந்தர் சுல்ரேஜ் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே இந்த மக்களை ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? ஏன் நான் கேட்கிறேன். இவங்களுக்கு என்ன இவங்க வயிற்றுக்கு சோத்துக்கு எதுவும் பஞ்சமா நான் கேட்கிறேன். அதுக்கு ஏன் இப்படி இறைவன் பேரை சொல்லி ஏன் இப்படி ஒரு நல்ல மனிதர் இயேசுநாதர் பேரை சொல்லி இப்படி ஏமாத்துறாங்கன்னு நான் கேட்கிறேன். இயேசுநாதர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. நீங்களே சொல்றீங்க பைபிள்ல வேதத்துல சொல்லி இருக்கு, முடவன் பாக்குறான், சாரி கூட்டம் பாக்குறான், செவடன் கேட்கறான், முடவன் ஓடுறான்னு சொல்லி இருக்குது. அந்த அற்புதம் உங்களால செய்து காட்ட முடியுமா? நான் ஒரு ஊனமற்றவன் ஐயா, நான் வரேன். எனக்கு வந்து உண்மையை சொல்றேன், எனக்கு 2 கண்ணு தெரியாது, எனக்கு 2 காலும் நடக்க முடியாது. என்ன நடக்க வச்சிருக்கீங்களா? என் கண் பார்வையை உங்களால பண்ண முடியுமா? உங்க மோகன் சிலாசரசால இவன் மோகன் சிலாசரசால பண்ண முடியுமா? பால் தினகரனால பண்ண முடியுமா? இவன் சாது சுந்தர் சுல்ராஜால ஜெபம் பண்ணி இந்த அற்புதத்தை பண்ண முடியுமா? நான் பிறவி குருடன், நான் பிறவி ஊனமுற்றவன், என்ன சரி பண்ண முடியுமா? ஏன் உங்களால அற்புதம் பண்ணி ஏன் அப்படி மக்களை ஏமாத்துறீங்க நான் கேக்குறேன். ஏன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இது ஒரு வியாபாரம் ஐயா. ஏன் இப்படி இயேசுநாதர் பேரை கலங்கப்படுத்துறீங்க? நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா நான் கேட்டது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு புரியலீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை என்னன்னா ஏன் எப்படி இந்த இந்து மக்களை மதத்தை மாத்திர என்ன என்னோட உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்ல. எனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குது. நீங்க பண்றதுல எனக்கு பிடிக்கல. நீங்க எதுக்கு இந்த இந்து மக்களை வந்து மதத்தை மாத்திரக்கோசரம் இப்படி புத்தாட்டம் பண்றீங்க? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? சொல்லுங்க. என்னது மதம் மாற்றுறதுல பின்ன இருங்கய்யா. ராமன்ங்கிற பேரை ராபர்ட்னு மாத்துறீங்க, இதுக்கு பேரு மதம் மாற்றம் புடுக்காயா? நான் தெரியாம கேட்கிறேன். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? கண்ணனுங்கிற பேரை கிறிஸ்தவர் மாத்துறீங்க, என்னையா பண்றீங்க நீங்க? மதம் மாத்தலாம மயிரை புடுங்குறீங்களா? சும்மா வேற யார்ட்டும் பேசுங்க. அந்த புத்தாட்டம் பிராடலாம் மதம் மாற்றலாம நீங்க என்ன பண்றீங்க? ஊரூரா போய் இன்னைக்கு இந்து மக்களை மதம் மாத்திர வேலை பண்றீங்க. ஏன் இந்துக்களை ஏற்றாங்க உங்களுக்கு தெரியாயா? ஏன் முஸ்லீம்களை மதத்தை மாத்தியா முடியுமாயா? உங்க பாலத்துல நோட்டீஸ் அடிச்சு முஸ்லீம் போக சொல்லு செய்வானா?